பயங்கரையான ஒல்லைகளை கடுமையான குளிர்ச்சியான விலைகளை கடுமையான குளிர்ச்சியான மொழிகளை கடுமையான குளிர்ச்சியான பயிர் அமைதியாக இருந்தது. சந்திர தாழ்வாக இருந்தது. ஒரு தாளம் உணகல் உதரை பலகை சத்தமிட்டது. தூசி நிறைந்த சட்டகத்தில் ஒரு புகைப்படம். எனக்கு தெரிந்த ஒரு முகம், ஆனால் மறந்து போன பெயர். ஒரு துள்ள காற்று, ஒரு அமைதியான வேண்டுகோளை கிசுகிசுத்தது. அது வெறும் காற்றா அல்லது எனக்காகவா? முன்னே கோரஸ். விளக்குகள் மின்னுகின்றன. ஒளி அருகில் உள்ளது. ஒவ்வொரு நிலமும் வளர்ந்து வரும் பயத்தை கொண்டுள்ளது. இது பயங்கர இரவு. உயிருள்ள பயம் என் தலையில் விளையாடும் ஒரு திகில் படம். இது பயங்கர இரவு. எளிதில் தப்பிக்க முடியாது மற்றும் பயங்கரமான பகுதி. இது அவர்கள் உருவாக்கிய கதை. ஒரு உண்மையான கதையை அடிப்படையாக கொண்டது. ஒரு சிறுக்க வைக்கும் பல்லவி. இந்த பயங்கர இரவு இது ஒரு விளையாட்டு அல்ல. துடிப்பு கூடுகிறது. வெறித்தனமாக ஆழமாக மாறுகிறது. கூட்டு திரும்புகிறது. கதவு திறந்திருக்கிறது. எவ்வளவு தூரம் இருந்தாலும் என் உயிர்காக ஓடுகிறேன். இருந்த நடைபாதைகள் வழியாக மங்கலான விளக்கு இரவில் குறித்து ஒரு உருவம் நிற்கிறது. அது என் ரகசியங்களை அறிந்திருக்கிறது. அது என் அச்சங்களை அறிந்திருக்கிறது. அது என் குடும்பத்தில் பல ஆண்டுகளாக ஒழிந்து கொண்டிருக்கிறது. பாலம் உண்மை மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு வலிமை கொண்டவது. நீங்கள் யாராக இருந்தாலும் மறைக்கப்பட்ட பெயர் மர்மம் தீர்க்கப்பட்டது. ஆனால் விளையாட்டு முடிவடையவில்லை. நான் அடுத்தவன் ஒளியிருந்த சூரியனின் கீழ். இது ஒரு பயங்கரமான இரவு. உயிருள்ள பயம் என் தலையில் விளையாடும் ஒரு திகில் படம். இது ஒரு பயங்கரமான இரவு. எளிதில் தப்பிக்க முடியாது மற்றும் மிகவும் பயங்கரமான பகுதி. இது அவர்கள் உருவாக்கிய கதை. ஒரு உண்மையான கதையை அடிப்படையாக கொண்டது. ஒரு சிறுக்க வைக்கும் பல்லவி. இந்த பயங்கரமான இரவு இது ஒரு விளையாட்டு அல்ல. இசை மெதுவான குளிர்ந்த மற்றும் எந்திர தாளத்திற்கு மாறுகிறது. பயங்கரவாதம் ஒரு பேய் அல்ல. அது நீங்கள் உருவாக்கிய வரலாறு. ஒரு மறைக்கப்பட்ட குடும்ப ரகசியம். செலுத்த வேண்டிய கடன். ஒரு பக்கத்தில் ஒரு பெயர். ஒரு அமைதியான அலறல். இது அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு உயிருள்ள திருப்புப்படுத்தப்பட்ட கனவு. இறுதி அத்தியாயம். உண்மை வெளிப்பட்டது. இது ஒரு திகில் படம் அல்ல. இது ஒரு குடும்பத்தின் விரக்தி. இசை மெதுவாக மறைந்து போகும் ஒற்றை ஆழமான சிந்துடிப்புக்கு மங்குகிறது. இது வெறும் கதை அல்ல. இது என் கதை. மேலும் இது உங்களை அடிப்படையாக கொண்டது. ஒரு பிளாக்பஸ்டர் திகில் படத்தில் ஒளிப்பதிவு போன்ற பயம் மற்றும் சஸ்பென்ஸ் ஆகியவற்றை உருவாக்கும் ஒரு பிரமாண்டமான ஆர்கெஸ்ட்ரா பாணி. கம்பிய கதை ஒளிமண்டல ஒளிக்காட்சியில் கவனம் செலுத்துகிறது. இது குழப்பமான அமைப்பு மற்றும் ஒளியின் மூலம் கதையை சொல்கிறது. மெல்லிசைகளை பயன்படுத்துகிறது. ஆனால் பயங்கரவாதத்தில் வேறுபட்ட சகாப்தத்திற்கான இருந்த முன்னறிவிப்பு மற்றும் ஏற்கமான அவற்றை திருப்புகிறது. உருவாக்க ஆழமான அமைதியற்ற பாசதிமெண்கள் மற்றும் திடீர் ஜாதி ஒளி விளைவுகளை நம்பி இருக்கும் ஒரு நவீன பாஸ்கனமான பாணி. பாணி பாணி இசைக்குடலை கடுமையான குளிர்ச்சியான சஸ்பென்ஸ் நிறைந்த ஒலிகளை கடுமையான குளிர்ச்சியான இந்த கதையை நான் கண்டுபிடித்தேன். பின்தங்கிய நிலையில் காலத்தின் பக்கங்களில் ஒரு மங்கலான கிசு மறந்து போன ஒரு நாட்குறிப்பு. ஒரு சிலிர்க்க வைக்கும் ஒளி. இப்போது நான் இந்த பேய் தரையில் இருப்பவன். இது பயங்கர இரவு. ஒரு உயிருள்ளயம் என் தலையில் ஒரு திகில் படம் விளையாடுகிறது. இது பயங்கர இரவு. எளிதில் தப்பிக்க முடியாது. மேலும் பயங்கரமான பயம். இது அவர்கள் உருவாக்கிய கதை. ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு ஒரு சிலர்க்க வைக்கும் பல்லவி. இந்த பயங்கர இரவு இது ஒரு விளையாட்டு அல்ல. வெளிப்புறம் இசை முங்கி நிலையான சத்தத்தையும் உடல் இல்லாத ஒரு கிசு கிசுப்பையும் மட்டுமே விட்டு செல்கிறது.
தொடங்குகிறது. குறிப்பு பக்கங்கள் என் கைகளில் படபடத்தன. கடைசி வரியை படித்தேன், இந்த நிலங்கள் நீத்தான சாபம். ஒரு கிசுகிசுப்பு எனக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக உறுதியளித்தது. இப்போது என் விரக்தி என்று கூறிக்கொண்ட ஒரு பேய் கடிகாரம் அசையாமல் நின்றது. காற்று மெல்லியதாக மாறியது, அதனால் பயங்கரம் மீண்டும் உள்ளே நுழைந்தது. பாலம் பூட்டு சுழகிறது, கதவு திறந்திருக்கிறது. எவ்வளவு தூரம் இருந்தாலும் என் இருக்கு நான் ஓடுகிறேன். உண்மை மறைக்கப்பட்டுள்ளது, ஒரு வேதனையான வடு மறைக்கப்பட்ட பெயர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இது பயங்கரத்தின் இரவு, ஒரு வாழும் பயம். என் தலையில் ஒரு திகில் படம். இது பயங்கரத்தின் இரவு, எளிதான தப்பிக்க முடியாதது மற்றும் பயங்கரமான பகுதி. இது அவர்கள் உருவாக்கிய கதை, ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு ஒரு சிலிர்க்க வைக்கும் பல்லவி. இந்த பயங்கர இரவு, இது ஒரு விளையாட்டு அல்ல, அவற்றோ துடிப்பு மெதுவாக குளிர்ச்சியாகவும் எந்திரத்தனமாகவும் மாறுகிறது. அசல் கதாநாயகனின் குரல் அதன் நேருக்கு வைக்கப்பட்டுள்ளது. வார்த்தைகளை படிக்காதே, பக்கத்தை திருப்பாதே. உண்மையான கதை முடிவடையவில்லை, இது இப்போதுதான் தொடங்குகிறது. அங்கலான புகைப்படத்தில் முகத்தை பார்க்கிறேன், எனது பிரதிபலிப்பை காண்கிறேன். நான் சிரிக்க விரும்புகிறேன். கதை ஒரு ரகசியம் அல்ல, அது ஒரு உயிருள்ள சாபம். என் வாழ்க்கை இப்போது மோசமாகி வருகிறது. நான் எதிர்வலிகள், நான் ஒளி. இந்த பேய்த்தரையில் என்றென்றும் சிக்கிக் கொண்டேன். பூட்டு சுழல்கிறது, கதவு திறந்திருக்கிறது. நான் ஒரு புதிய பாதிக்கப்பட்டவன். எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஒரு சிலர்க்க வைக்கும் சொற்றொடர் பயங்கரவாதம் காத்திருக்கிறது. என் மீதமுள்ள நாட்களுக்கு அசல் கதை சொல்பவரின் சிதைந்த குரல் இசையின் மீது பேசுகிறது. கதை முடிந்து விட்டது, ஆனால் உங்கள் பயம் இல்லை. நீ ஒரு பாதிக்கப்பட்டவன் அல்ல, நான் கற்றுக் கொடுத்த பாடம். பிரபலமான ஒளிக்காட்சியில் கவனம் செலுத்துகிறது. இது குழப்பமான அமைப்பு மற்றும் ஒளியின் சைக்கோ த்ரில்லர் இண்டஸ்ட்ரியில் சைக்கோ த்ரில்லரின் வெறித்தனமான சஸ்பென்சஸ் நிறைந்த ஒலிகளை கடுமையான குளிர்ச்சியான மற்றும் இயந்திர தொழில்துறை கூறுகளுடன் கலக்கிறது. ஹாரர்ஸின் சித்தமெல்லிசைகளை பயன்படுத்துகிறது. ஆனால் பயங்கரவாதத்தின் வேறுபட்ட சகாபத்திற்கான இருந்த முன்னறிவிப்பு மற்றும் ஏக்கமாக அவற்றை திருப்புகிறது. வரவிருக்கும் அழிவின் உணர்வை உருவாக்க ஆழமான அமைதியற்ற பாஸ், அதிர்வெண்கள் மற்றும் திடீர் சார்ஜிங் ஒலி விளைவுகளை நம்பியிருக்கும் ஒரு நவீன பாஸ் கனமான பாணி. இசை புதிய அமைதியற்ற மற்றும் மின்னணு தாளத்துடன் தொடங்குகிறது. இது முதல் சீசனை விட தொழில்நுட்ப ரீதியாகவும் குறைவான கரிமமாகவும் உள்ளது. புதிய அச்சுறுத்தல் ஒரு குளிர் டிஜிட்டல் குரல் பேசுகிறது. சிக்னல் உடைந்து விட்டது, நிலையானது வளர்க்கிறது. ஒரு வித்தியாசமான இருள், யாருக்கும் தெரியாது ஒரு ரகசியம். இயந்திரத்தில் பேய், குறியீட்டில் ஒரு கிசுகிசு. பயங்கரத்தின் ஒரு புதிய இரவு, ஒரு கனமான சுமை. உண்மை ஒரு வீட்டிலோ அல்லது புகைப்படத்திலோ இல்லை, இது தரவுகளில் உள்ளது. ஒரு டிஜிட்டல் கல்லறை. ஓட்டம் சிதைந்துள்ளது, கண்ணில் ஒரு கோளாறு. உண்மையான கதை வாழ்கிறது, பொய் சொல்ல ஒரு புதிய காரணம். இது பயங்கரத்தின் இரவு, அமைப்பின் பயம். என் தலையில் ஒரு சிதைந்த படம் விளையாடுகிறது. இது பயங்கரத்தின் இரவு, எளிதான தப்பிக்க முடியாது மற்றும் பயங்கரமான பகுதி. இது ஒரு புதிய வகையான வடிவம்.
கதையை அடிப்படையாக கொண்ட ஒரு நவீன பல்லவி கோதி மற்றும் சோர்வு பாய். இது கிளாசிக்கல் கோதிக்கால் கருப்பொருள்கள் நிலையான குறைந்த அதிர்வெண் கொண்ட இணைப்பு நீடித்த அமைதியை உருவாக்குகிறது. ஒரு நவீன பல்லவி கோதி மெதுவான நீடித்த மற்றும் மனச்சோர்வு பாணி. இது கிளாசிக்கல் கோதி கருப்பொருள்களை நிலையான குறைந்த அதிர்வெண் கொண்டு உடன் இணைத்து நீடித்த அமைதியின்மையை உருவாக்குகிறது. இந்த இரவு நேரத்தில் பயங்கரத்தின் உண்மையான சிசசோன் மீண்டும் தொடங்குகிறது.